அளவுக்கு இருக்கல்ல. ஆனா ஒவ்வொரு வேர்டுமே அதில் உள்ள யதார்த்தத்தையும் உண்மையும் அரசியலையும் எதோட டச் பண்றாரு தெரியும். ரிப்போர்ட்டர் வந்துட்டு இவரு கொஸ்டினை அட்ரஸ் பண்ண மெத்தட் இருக்கு தானே, அது பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி. அந்த இடத்துல அவரை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு மாதிரி தான் அந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்றாருன்னு சொன்ன கைஸ், அவர் ஆரம்பிக்கும் போது நிஃபியோக்கா வந்துட்டு கையில் எடுக்கிறாரு. அங்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கு வீடு இல்ல, அதே மாதிரி டேக்ஸ் பேயர்ஸோட மணி வந்துட்டு அங்க போகுது. நிஃபியோக்கோட பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. ஹியூமன் ரைட்ஸை கையில் எடுக்கிறாரு. இன்டர்நேஷனல் லோ வந்துட்டு பிரேக் பண்ணப்படுது அப்படிங்கிற பிரச்சனையை எதிர்க்கிறாரு. ஸோ இதை உள்ளூர் அரசியலோட மிக்ஸ் பண்ணி அதுல கொஞ்சம் இமோஷன்ஸை மிக்ஸ் பண்ணி இன்டெலிஜென்ஸை எட் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலா வேற லெவல்ல ஒரு ரிப்ளை கொடுத்தாரு கைஸ். அங்க நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. நான் இதுல ஒரு சப்ஜெக்டை மட்டும் தான் பேசினேன். அதுல பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், சில விஷயங்கள் கருத்து முரண்பாடு ஈகத்தான் செய்யுது. ஸோ அது ஒருத்தவங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஃபைனலா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கைஸ், பாலஸ்தீன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்கெங்கயோ சில பல மாற்றங்களை உருவாக்குது. நாங்க ஒரு விஷயத்த பிளான் பண்றோம், அவன் ஒரு விஷயத்த பிளான் பண்றான். அவனோட பிளான் என்றைக்குமே தப்பாது. ஸோ ஸ்பெஷலா சொல்ல போனா யூகே யுஎஸ்ல வந்துட்டு பெரிய மாற்றங்களை உண்டாக்கி இருக்குது. அதாவது மனிதர்கள் மாறுறாங்க, மனிதர்கள் தேடுறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த. கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னா கைஸ், ஏன் பலஸ்தீன் எதிர்க்கிறாங்க? இஸ்லாம், முஸ்லிம். ஸோ அப்படி என்னதான் இஸ்லாத்துல இருக்கு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனலா ஸ்பெஷலாக வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இஸ்லாத்துக்கு ரிவர்ட் ஆகக்கூடியவங்க, கன்வெர்ட் இல்ல ரிவர்ட் ஆகக்கூடியவங்க 400% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் பலஸ்தீனுக்கு எந்த அளவுக்கு இவங்க அநியாயம் செய்யறாங்களோ அதே அளவுக்கு இஸ்லாத்தோட பெர்சன்டேஜுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ இஸ்லாத்தை பரப்புறது முஸ்லீம்கள் அல்ல, வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல இருக்கக்கூடியவங்களே தான் அதை பரப்புறாங்க. இவங்க அநியாயம் செய்ய 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 மனிதர்கள் யோசிக்கிறாங்க, திங்க் பண்றாங்க, ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறா, யார் இதுல லாபம் அடைகிறாண்டு. ஸோ கைஸ், ஜஹரான் மம்தானியோட வெற்றிக்கும் முக்கியமான ஒரு காரணமே பலஸ்தீன் அப்படின்னு சொல்லலாம். அங்க அவரை எடுத்த ஸ்டாண்டும் பேசப்பட்ட சில விஷயங்களும். ஸோ இது எப்படி இருந்தாலும் இது ஒரு பொலிட்டிக்ஸ், இதை பொலிட்டிக்ஸாக தான் பார்க்கணும். ஸோ கைஸ், இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லிங்க் வந்துட்டு பயோல இருக்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.